வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம நத்தினல் ஹவ்த்ரான் எழுதின யங் குட்மேன் ப்ரவுன் இந்த கதையோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த கதையோட ஆரம்பத்தில் குட்மேன் ப்ரவுன் அவருடைய மனைவியான ஃபேத்துக்கு குட் பை சொல்லிட்டு போகிறாரு. அவங்க இருக்கிறது சேலம் வில்லேஜில். ஃபேத் ஒரு பிங்க் ரிப்பன் கேப் போட்டுருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் போகாதீங்க, என்னோடையே இருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, இல்லை இது ஒரு ராத்திரி தான், நாளைக்கு நான் கண்டிப்பாக வந்துடுவேன்னு சொல்லிவிட்டு, நான் வர வரைக்கும் நீ உன்னுடைய பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இரு, அப்போ தான் உனக்கு எந்த கெடுதலும் நடக்காதுன்னு சொல்லிவிட்டு அவர் போகிறாரு. போய்கிட்டே இருக்கும்போது அவர் ஒரு காட்டுக்கு வர்றாரு. அந்த காடு ஒரு இருட்டாக ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போ அவர் ஒருத்தரை பார்க்குறாரு. அந்த ஆள் இவரை வரவேற்கிறாரு. பார்க்க போனால் அவர் இவருக்காகவே காத்துட்டு இருந்த மாதிரியே இருக்குது. சாதாரணமாக தான் இருக்கார் அவரை பார்க்குறதுக்கு. ஆனால் அவர் கையில் ஒரு வாக்கிங் ஸ்டிக் வச்சுருக்காரு. அந்த வாக்கிங் ஸ்டிக்கு ஒரு பாம்பு மாதிரி ஒரு வடிவம் அதில் இருக்குது. அது அவ்வளோ தத்ரூபமாக இருக்குது. அது குட்மேன் ப்ரவுன் கண்ணுக்கு அந்த பாம்பு நகர்ந்துக்கினே இருக்கிற மாதிரியே இருக்குது. அந்த அளவுக்கு அந்த பாம்போட அந்த ஸ்டிக்கில் இருக்குது. அப்போ அவர் சொல்கிறார், குட்மேன் ப்ரவுன் அவர்கிட்ட சொல்கிறாரு, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நான் உங்களை பார்க்குறேன்னு, அதனால தான் பார்க்க வந்தேன். ஆனால் நான் திருப்பி என்னுடைய வில்லேஜுக்கு நான் போகணும், சேலம் வில்லேஜுக்கு போகணும். ஏன்னா என் மனைவி ஃபேத் அங்கே காத்துட்டுருப்பாங்க, அவங்கள நான் ஏமாற்ற முடியாது, அவங்களுக்காக நான் போகணும் அப்படின்னு சொல்லும் போது இவர் ஒரு மாதிரி அவரை பார்க்குறாரு. அப்போது குட்மேன் ப்ரவுன் சொல்கிறாரு, இந்த மாதிரி எங்கள் பரம்பரையே உண்மையான கிறிஸ்டின்ஸாக இருந்திருக்கோம், உங்களோட சேர்ந்து இருக்கிறதே எனக்கு ஒரு அவமானமாக இருக்குன்னு போது அந்த மனிதர் சொல்கிறாரு, எனக்கு உன்னை மாத்திரம் இல்லை, உன்னோட அப்பாவையும் தெரியும், உன் தாத்தாவையும் தெரியும், நியூ இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லா தெரியும், கவர்னர் ஆஃப் தி ஸ்டேட் கூட நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லும் போது குட்மேன் ப்ரவுனுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை எனக்கு திரும்பி என்னுடைய வில்லேஜுக்கு போகணும், என் மனைவிக்காக நான் போகணும் அப்படின்றாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க ஒரு வயசான ஒரு பெண்மணிக்கிட்ட வராங்க. அந்த வயசான பெண்மணியை பார்த்தோன்னே இவருக்கு தெரிஞ்சிடுது, அது குடி கிளாஸின்னு. அவங்க ரொம்ப ரொம்ப தெய்வ பக்தி உள்ள ஒரு மனுஷியாகவும் மரியாதைக்கு ஒரு மனுஷியாகவும் அந்த கிராமத்தில் இருக்காங்க. இவங்க போகும்போது அவர் கூட வந்தவர் குடி கிளாஸியை அவங்கள தோள்பட்டையில் தட்டுறாரு. அவங்க திரும்பி பார்த்துட்டு இவரை பார்த்த உடனே இவர் டெவில் அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சிடுது. அவங்களே அவங்க ஒரு விச்சா தான் வெளியில் காட்டுறாங்க. அவங்க அந்த டெவில்ஸ் ஈவில் ஃபாரஸ்ட் செரமனிக்காக தான் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே குட்மேனுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு திரும்பி போகணும், என் மனைவிக்காக நான் போகணும் அப்படின்றாரு. அப்போ அந்த மனிதர் அவர் மறைஞ்சு போகிற நேரம் வந்துடுச்சு. ஆனால் அவர் போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா, நீ போகலாம், உன்னுடைய கிராமத்துக்கு நீ திரும்பி போகலாம், ஆனால் உன் மனசை மாறிச்சுன்னா இந்த ஸ்டிக்கை வச்சுக்கோ, இதில் நீ பிடிச்சிட்டின்னா உன்னை அந்த செருமனிக்கு அதை அழைச்சின்னு போயிடும் அப்படின்றாரு. ஆனால் குட்மேனுக்கு திரும்பி நம்ம இடத்துக்கே போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ ஒரு காதில் குதிரைங்க வர சத்தம் கேட்குது. உடனே போய் ஒளிஞ்சிக்கிறாரு. ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது தான் அவரை தாண்டி போகிற குதிரைலேருந்து வர சத்தத்தை கேட்கும் போது அவருக்கு தெரியுது, அது அந்த மினிஸ்டர் ஆஃப் த சர்ச்சும் டெக்கான் குக்கும் தான். அவங்களாம் அந்த செருமனிக்கு போகிறது அவருக்கு புரியுது. அவருக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்னடா இது, உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இது மாதிரி டெவில் பக்கம் போயிட்டாங்களே, இல்லை ஃபேத்துக்காகவாது நான் கடவுளோட பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போதே அவருக்கு செருமனியில் நிறைய குரல் கேட்குது. அந்த குரலுக்கு நடுவில் அவருக்கு ஃபேத்தோட குரலும் கேட்குது. அவர் உடனே அவர் மனைவி பேரை சொல்லி கூப்பிட்றாரு. அப்போ அவங்க மனைவி போட்டுட்டு இருந்த அந்த பிங்க் ரிப்பன் கேப் அப்படியே பறந்து அவர்கிட்ட விடுது. அப்போ ஒரு முடிவு பண்ணிடுறாரு, இந்த உலகத்தில் இனிமேலுக்கு நல்லதே இல்லை, எல்லாருமே சாத்தான் பக்கத்தில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, உடனே அந்த குச்சை பிடிச்சிக்கிட்ட உடனே அது பறந்து அவர் எடுத்துன்னு போய் அந்த செருமனியில் விடுது. அங்கே போய் பார்த்தா அவரோட கிராமத்தில் ரொம்ப மரியாதையானவங்க எல்லாருமே அங்கே இருக்காங்க. ஆனால் அவர் ஃபேத் தேடி பார்க்குறாரு, ஃபேத் அங்கே கிடைக்கவே இல்லை. அப்போது ஒரு உருவம் அவங்களுக்கு முன்னாடி வருது. யாரெல்லாம் இப்போது கடவுள் பக்கத்தில் சாத்தான் பக்கம் வந்தீங்களோ அவங்களாம் இந்த பக்கம் வாங்க அப்படின்னும் போது அந்த மினிஸ்டரும் டெக்கான் குகனும் இவரை இழுத்துன்னு போய் அங்கே நிற்க வைக்கிறாங்க. அதே மாதிரி குட்ஸி கிளாஸியும் மார்த்தா கேரியரும் இன்னொருத்தங்களை கொண்டு வராங்க. அவங்க ஒரு துணியால் முழுசாக மூடி இருக்காங்க. அதனால் அவர் இங்கே யாருன்னு இவருக்கு தெரியல. எல்லாரும் சொல்கிறாங்க, இவங்க 2 பேரும் இந்த மாதிரி இந்த பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த உருவம் அப்படியா, சரி உங்கள் 2 பேரையும் ஒருத்தர் தெரிகிற மாதிரி நில்லுங்கன்னு கேட்கும்போது குட்மேன் அந்த
பக்கத்தில் வந்து முழுசாக மூடியிருந்தவங்க யாருன்னு பார்த்தா அது அவரோட மனைவியான ஃபேத்து தான். அப்போ தான் அவர் வந்து சொல்கிறாரு ஃபேத் கிட்ட, நீ மேலே தேவலோகத்து பாரு, இந்த சாத்தான் சொல்கிறதெல்லாம் கேட்காத, பார்த்தீனா தான் நீ காப்பாற்றப்படுவ அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது இவரும் வந்து மேலே பார்க்குறாரு. மேலே பார்த்து கொஞ்ச நேரத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த காட்டில் அவர் தனியாக இருக்கார். மறுநாள் காலையில் குட்மேன் வந்து அவருடைய வில்லேஜ்க்கு வந்துடுறாரு. அவரை வந்து தானியம் போகிற எல்லாரையுமே அவர் அந்த டெவில் செரமனியில் பார்த்த மாதிரி தான் இருக்குது. அப்போ தான் அந்த மினிஸ்டர் அங்கே வராரு. அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் எப்போதுமே வந்து இவர் வாங்குவார். ஆனால் இப்போ அவர் வாங்கலை. அதே சமயத்தில் டெக்கான் குக்கனையும் இவர் வந்து விசாட் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாரு. அவர் போயிட்டே இருக்கும்போது குடி கிளாஸி ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட பைபிள்லேருந்து கேள்விலாம் கேட்குறத பார்த்துட்டு அந்த பொண்ணை வந்து அழைச்சின்னு போயிடுறாரு. கடைசியாக அவர் வீட்டுக்கு வராரு. ஆனால் அவரால் அவர் மனைவி ஃபேத் கிட்ட வந்து பழைய மாதிரி அன்பாக இருக்க முடியல. அதனால் அவர் வந்து க்ரீட் கூட பண்ணலை. இப்போ அவருக்கே புரியல, காட்டில் நடந்த மாதிரி இருந்தது வந்து அவரோட கனவா என்ன அப்படின்னு. ஆனால் அவருடைய வாழ்க்கை முழுசுமே வந்து அவர் வந்து முன்ன இருந்த மாதிரியில் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அவரால் அந்த கிராமத்தில் இருக்கிற யாரையுமே வந்து முழுசாக நம்ப முடியல. அவர் மனைவியை அவரால் விருப்பமாக வந்து வாழ முடியல. அவர் வாழ்க்கையில் மிச்சம் இருந்த நாளெல்லாம் வந்து ஒரு மாதிரி அமைதியாகவும் பயத்தோடுமே அவர் வாழ்ந்ததாக இந்த கதை முடியுது. இந்த கதையை பற்றி இன்னொன்று ஏதாவது சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.